பண்ணிருக்காங்க, ரஷ்மிகா நல்லா பண்ணிருக்காங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட், நாட் ஹீரோயின். ஓகே ஓகே. ஆனா பெரிய ரோல், ஒரு 25-20 சீன் வர்றாங்க. தனுஷ் நல்லா பண்ணிருக்காங்க. சாங்ஸ் ஓகே. அசுரன்ல நல்லா பண்ணிருந்தாங்க, ராயன்ல நல்லா பண்ணிருந்தாங்க. அப்புறம் அவரு டைரக்ட் பண்ண படம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஓகே. என்ன படம்? அவங்க அந்த படம் சூப்பர் ஆயிடும். அந்த பையனை நான் தேடிட்டு இருக்கேன். ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ஆகி வர போறான். சூப்பர் ஆக்டர், அக்கா பையன். படத்திலே இது பண்ணிட்டு இருக்காங்க. படத்து கேரக்டரா எல்லாருக்கும் சேரிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தனுஷ் இதுல வில்லன் கிட்ட கேக்குறாங்க, இங்க இருக்க எல்லா பிச்சைக்காருக்கும் ஒரு பிக்சட் டிபாசிட் போட்டுட்டு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். அப்பதான் நான் உன்னை வந்து வில்லனுக்கு சொல்றேன், நான் வந்து உன்னை மீட் பண்றேன், நீ சொன்ன மாதிரி கேட்கறேன்ட்டு. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்ட்டா, பப்ளிக் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்ட்டா, ஐ எம் ரிக்வெஸ்டிங் ஆல் தி பிக் ஸ்டார்ஸ் ஹூ ஹஸ் காட் லாட் ஆஃப் மணி, தயவுசெய்து எனிபடி ஹூ இஸ் அபவ் 60 பார்த்துட்டு போய் உங்களுக்கு பர்சனலா நீங்க அவங்கள வாழ மீட் பண்ணலன்ட்டு பரவாயில்ல, மீட் தி பெஸ்ட் டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் who is aged above 60, who cannot afford a house, who is struggling. அந்த மாதிரி ஒரு 100 பேரை போய் தேடி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 2 lakhs 3 lakhs கொடுத்துட்டு வாங்க. படத்துக்கு ஒரு கேரக்டரை சேரிட்டி பண்ணாதுங்க, ரியல் லைஃப்ல பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்துல 5000 வருஷம் வாழ்க்கை அழகா வாழ. நீங்க எல்லாம் 5000 வருஷம் இருக்க மாட்டேங்க, 70 years 80 years இருப்பீங்க. அது பண்ணா நல்லா இருக்கும். ஏன்டா அந்த டைரக்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாமே